வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு செய்வது எப்படி? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். குலதெய்வத்தை சரியாக வணங்கி வந்தாலே வாழ்வில் அனைத்தும் சிறக்கும். குலதெய்வ வழிபாடு அனைத்து நன்மையையும் செய்யும். மற்ற தெய்வ வழிபாடுகள் பிறகுதான். குலதெய்வம் தெரியாதவர்களாக இருந்தாலும், குலதெய்வத்தை வணங்குபவர்களாக இருந்தாலும், அவர்களின் குடும்ப முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பது கன்னி தெய்வ வழிபாடு. உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு குடுகுடுப்பு அடிப்பவர், குறி சொல்பவர் என யாராவது வந்தால் பலரும் முதலில் சொல்வது உங்கள் வீட்டு கன்னி தெய்வம் பற்றிதான். யார் இந்த கன்னி தெய்வம்? பல தலைமுறையினருக்கு முன்னர் நம் அப்பா வழி உறவில் பிறந்து திருமணம் ஆகாமல் சிறு வயதிலேயே இறந்து போன பெண்தான் நம் வீட்டின் கன்னி தெய்வமாக இருக்கின்றார்கள் என்பது ஐதீகம். ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமணம் ஆகாமல் யாராவது சிறு பெண்கள், குழந்தைகள் எத்தனையோ தலைமுறையினருக்கு முன்னர் ஒருவராவது இறந்திருப்பார்கள். அவர்கள் தெய்வமாகி நம் வீட்டையே பாதுகாத்து வருவார்கள். பலரது வீட்டில் அவர்கள் குடும்பத்தில் வரும் பெரிய ஆபத்துகளில் இருந்தும், வீட்டில் நடக்கும் சின்ன பிரச்சனைகள் பெரிதாக ஆகாமல், அப்படியே ஆனாலும் அந்த பிரச்சனையை சமரசமாக ஆக்கி கொண்டு வரும் சக்தி உடையது இந்த கன்னி தெய்வத்திற்கு. இது போல வீட்டின் காவல் தெய்வமாக இருக்கும் கன்னி தெய்வத்திற்கு உரிய பூஜைகளை முறையாக நாம் செய்ய வேண்டும். நம் வீட்டில் இருக்கும் கன்னி தெய்வத்தின் படத்திற்கு மஞ்சள், குங்குமம், பூ வைத்து மலர்கள் சூடி ஏதாவது ஒரு இனிப்போ பலகாரமோ செய்து அவர்களுக்கு படைத்து சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூர ஆரத்தி காட்டலாம். கன்னி தெய்வத்தின் படம் இல்லை என்றால் கவலை வேண்டாம். அவர்களை மனதார நினைத்து தீபம் ஏற்றி அவர்களுக்கு புது ஆடை, வளையல், கண்ணாடி ஆகியவற்றை வாங்கி வழிபடலாம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அசைவம் சமைக்காமல் சைவம் சமைத்து படையல் போட்டு கன்னி தெய்வத்தை வணங்கி வந்தால் குடும்பத்தில் சிறிது சிறிதாக நற்காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.